இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ் நம்ம பார்க்க போறது மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள். அதாவது ஒரு த்ரெட் ஒன்று கிளாட் மூலமா வந்திருக்கு. அது இல்லாம இப்போ ட்ரம்ப் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த போர் நிமித்தமா சொல்றாரு, என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாரு ஈரான் கிட்ட இருந்து அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்றது மூலமா நம்மளோட போர்ட்ஃபோலியோ எந்த மாதிரியான சேஞ்சஸை பார்க்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இல்லையா? ஜென்ரலா இதுக்கு முன்னாடி போர் ஒரு நாட்டு மீது இன்னொரு நாடு ஆக்கிரமிப்பு செலுத்தணும் அப்படின்னா இல்லை அதிகாரம் செலுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா போர் நடத்துவாங்க. அந்த போர்லாம் ஒரு காலத்துக்கு உண்டானதா இருந்து இப்போ ஓரளவுக்கு அந்த போர் மாதிரியான விஷயங்கள் அதிகமாக செய்யாமல் என்ன பண்ணுறாங்கன்னா எக்கனாமிக்கலாக அவங்க மேலே சில விஷயங்களை இந்த சாங்ஷன் கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாமல் தடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. மோரோவர் சைபர் அட்டாக் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள் ஓரளவுக்கு. போன 10 வருஷங்களில் இந்த மாதிரியான விஷயங்களில் கூட த்ரெட் இருந்தது, சைபர் அட்டாக் அப்படிங்கிறது. இப்போ நேரடியாக ஒரு அமெரிக்கா இல்லை இந்தியா மேலே ஒரு தாக்குதல் நடத்தணும்னா அமெரிக்கா தாக்குதல் நடத்த மாட்டாங்க. அவங்க ப்ராக்சி தான் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த சைபர் அட்டாக் விஷயத்தில் அது நமக்கு பிடிக்காத ஏதோ ஒரு அமைப்பு மூலமாக பணத்தை கொடுத்து இதெல்லாம் பண்ணுறது சான்சஸ் இருந்தது. ஸோ ஓரளவுக்கு அதிலலாம் நம்ம டிஃபென்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாலும் கூட ஒரு புது பிரச்சனை இப்போ கிளாட் மூலமாக வந்திருக்கு. என்னென்னா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பல வெப் பேஜஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வெப்சைட்டு சர்வர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ப்ரொடெக்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, ஃபுல்லி ப்ரொடெக்டட்லாம் கிடையாது. ஒரு ஹியூமன் பீயிங் கண்ணுக்கு தெரியாத பல ஓட்டைகள் இருக்கத்தான் செய்யுது, நிறைய பக்ஸ் இருக்கும். ஆனாலும் நம்ம அதெல்லாம் யாரும் ஹியூமன் பீயிங்கால கண்டுபிடிக்க முடியாததுனால நம்ம விட்டுறோம். பட் இப்போ நடந்த சம்பவம் என்னன்னா கிளாட் மைத்தோஸோடைய ஏஐ வெர்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த சர்வரோ இல்லை பேஜோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேங்கிங் செக்டரோடைய வெப்சைட்டோ ஏதோ ஒன்று அதில் இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை ஈடுபடும். இப்போ 0 டே வல்னரபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைனும் பண்ணுறாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த டீம் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நேரடியாக இதை உருவாக்கலை, இது நாங்கள் வேற ஒரு பர்பஸ்க்காக உருவாக்க போன இடத்துல அது தானாகவே தன்னை கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சது. நம்மளுடைய வெப்சைட்டில் இல்லை சர்வரில் என்ன மாதிரியான பக்ஸ் இருக்குது, என்ன ஓட்டை இருக்குது, எப்படி நம்ம இதை ஹேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு கிட்டத்தட்ட 1 மாதம் 6 மாதம் ஹியூமன் பீயிங் தேடி பிடிச்சி கண்டுபிடிக்க வேண்டிய சில விஷயத்தையெல்லாம் ஒரு 2-3 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சி உங்களுக்கு இந்த இடத்துல பக் இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் பிரச்சனையில் இருக்குன்னு சொல்லி காட்ட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ரிவ்யூவில் பார்த்துருக்கீங்க. இப்போ இந்தியாவுக்கு என்ன கொஸ்டின்னா, இன்னைக்கு இது தானாகவே கற்றுக்கிட்டது உண்மைன்னா ஓகே, ஒரு அட்டாக் பண்ணணுங்கிற கமெண்ட்டையும் அது தானாகவே கற்றுக்குச்சுன்னா, ஸோ ஒரு கமெண்ட் யாராவது ஒரு கம்பெனியில் தேவையில்லாமல் எழுதி இந்த மாதிரி அட்டாக் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், இல்லை இந்த மைத்தோஸை எடுத்து வேற யாராவது ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு இப்போ பதிலே இல்லை. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் வெப் பேஜஸோ சர்வரோ 100% இதுவாக செக்யூர்டாவோ சேஃபாவோ இருக்குன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. கரெக்டுங்களா? அந்த மாதிரி பொசிஷனில் இப்படி ஒரு விஷயம் வரும்போது பேங்கிங் செக்டர்ஸ் முதல்ல அடி விடும் பேங்கிங்க்கு. ஏன்னா யார் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது மாற்ற முடியும். அடுத்தது உங்களுக்கு நம்மளுடைய சிபில் ஸ்கோர். ஒருத்தன் ரொம்ப மோசமான சிபில் ஸ்கோர் வச்சுருப்பான், அவனுடைய டிரான்சாக்ஷன்லாம் கட் பண்ணுறது மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ அவன் சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணி காட்ட முடியும். இதை வச்சு ஒரு வியாபாரம் பார்க்க முடியும், இதை வச்சு ஏமாற்ற முடியும். நிறைய விஷயங்கள் நமக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்குதுங்கிறதுனால நமக்கெல்லாம் தெரியாமல் நம்மளாம் 23ஆம் தேதி ஓட்டு போட்டுட்ருக்கோம். நாம் இங்கே ஓட்டு போட்டுட்டு இருந்த தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்துட்டு இருந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மீட்டிங் 23ஆம் தேதி கண்டக்ட் பண்ணி என்ன ப்ரிகாஷனரி எடுக்க முடியும் அப்படிங்கிறத பேசி முடிவு பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ரைட். ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதனால நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்க வேண்டிய சூழ்நிலை, நம்ம மட்டும் இல்லை பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே சேஃபாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு இந்த ஆந்த்ரோபிக்கோடைய கிளாட். இன்னைக்கு மார்க்கெட் கவனிச்சிங்கன்னா 24,000 பாயிண்ட் 24,076 பாயிண்ட் தாண்டி போயிட்டு இருக்கு. நிஃப்டி மட்டுமே 180 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. ஓகேங்களா? இது மார்க்கெட் காலையில் எந்திரிக்கும் போதே 180, அப்புறம் அகைன் குறைஞ்சி திருப்பி ஏறி திருப்பி குறைஞ்சி திருப்பி ஏறி அந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த சமயம் கிட்டத்தட்ட 1 மணி அரௌண்ட் ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 180 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. இது நீங்கள் கவனிச்சிங்கன்னா லாஸ்ட் 1 மந்த் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இது மோர் தென் 6.6% க்ரோத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் நீங்கள் லாஸ்ட் 3 மந்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஜனவரியில் இருந்ததோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெரிய பாசிட்டிவ்லாம் இல்லை, நெகட்டிவ்ல தான் இன்னமும் இருக்குது. பட் ஸ்டில் இது ரீபவுன்சிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு எந்தெந்த ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் 10ல் இருக்காங்கன்னு கவனிச்சிங்கன்னா, பாசிட்டிவ்ல இருக்காங்கன்னு கவனிச்சிங்கன்னா, முக்கியமாக சன் ஃபார்மா, இண்டல்கோ, டாடா பவர் இந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் இருக்கிறத பார்த்துருக்கீங்க. அது முக்கியமாக சன் ஃபார்மா ஏன் திடீர்னு ஒரு 7-8% மேலே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளாக் டீல் நடந்திருக்கு. ஸோ பிளாக் டீலோட ப்ரைஸ் 1,700 அரௌண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதோட டீட்டெயில்ஸ்லாம் அடுத்தடுத்து வரும்போது பார்த்துடலாம். நம்ம இப்போ டாப் லூசர்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், ஸ்ரீராம், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஸ்லட்ஜை நீங்கள் கவனிக்கலாம், 3%க்கு மேலே இருக்கும். எனிவே இதெல்லாம் அப்பப்போ நடக்கிறது தான். இது இன்னைக்கு ஏறுதுன்னு, இன்னைக்கு இறங்குதுன்னா நேற்று ஏறி இருக்கும்,
அது நேற்று இன்னைக்கு ஏறுதுன்னா அது முந்தா நேற்று இறங்கி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தானே தவிர இது நீங்கள் ஒன்றும் பெருசாக பார்க்க தேவையில்லை. இதெல்லாம் நல்ல நல்ல கம்பெனி. ஈவன் கோல் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குறைஞ்சிருக்கிறதெல்லாம் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு கோல்டு பார்த்தீங்கன்னா 14,230 இருக்குது. இப்போ 4 நாளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி வரதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது 4-5 நாளாக 14,350 360 கீழே குறைஞ்சி 14,100 வந்தது. என்னைக்கு? ஏப்ரல் 24. ஸோ இந்த 14,100 அகைன் பார்த்தீங்கன்னா 14,200 200 230 அப்படின்னு ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சில்வர் வந்து இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 270 per கிராம். இந்த ப்ரைஸ் வந்து 10 நாளுக்கு முன்னாடி 280 இருந்தது. இப்போ 270 இருக்குது. இந்த 10 நாளுக்கான சேஞ்சஸ். ஓகே. இப்போ ஈரானோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு வரீங்க. போன 8 வாரமாக கண்டினியூஸாக இந்த ப்ராப்ளம் போய்கிட்டே இருக்குது. பட் ஸ்டில் என்னன்னா இந்த 3 வாரம் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கான காரணம் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க அமெரிக்கா. இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, என் கையிலையும் ஃபோன் இருக்குது, அவங்க கையிலையும் ஃபோன் இருக்குது, அவங்க ஃபோன் பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஈரான் இறங்கி வரட்டும் அப்புறம் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இறங்கி வரட்டும் சொல்கிற இவரே நாளைக்கே போய் ஆள் அனுப்பிச்சு பேசினாலும் பேசுவார். இன்னைக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் யாரையும் நான் அனுப்ப மாட்டேன், அவங்க ஃபோன் பண்ணட்டும் அப்படிங்கிற இதே வாய் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா யாரையாவது கூட்டி அனுப்புவார், இல்லை பாகிஸ்தான் அனுப்பிச்சி விடுவாங்க. இதெல்லாம் நடக்கும், பார்த்துக்கலாம். இப்போ எனிவே நடக்க போகிற சம்பவங்களுக்கு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வரோம். உங்கள் வேலை என்னென்னா மாதம் மாதம் இல்லை வாரம் நீங்கள் என்ன அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதை ப்ராப்பராக எடுத்து வைங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஓரளவுக்கு பாட்டம் லைன்னு நம்ம பார்த்துட்டோம். திரும்பலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது தேவையான அளவு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைம் வந்திருக்கிறது ஒரு நல்ல பாயிண்ட். நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்தியா இன்னுமே வந்து எங்கே பிரச்சனை கவனிக்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு இந்த போரில் ஒரு பெரிய ப்ராப்ளம்னா எனர்ஜி கிரைசஸ் தான். எனர்ஜி கிரைசஸ்க்காக தான் இப்போ நம்ம ரொம்ப பெரிய எஃபர்ட் எடுத்துகிட்டே இருக்கோம் தொடர்ந்து. இதை தாண்டி பார்க்கும்போது இன்னைக்கு எஸ்பிஆர் ரிசர்வ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு டோட்டலாக சொல்கிறேன், கமர்ஷியல் ப்ளஸ் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 நாள்லேருந்து 70 நாளைக்கு உண்டான ரிசர்வ்ஸ் இன்னமும் இருக்குது. நம்ம பயப்பட தேவையில்லை, நம்ம எப்பவும் போல் போயிட்டே இருக்கலாம். இப்போ கார்பரேட் ஆக்டிவிட்டீஸில் 4 டிவிடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ₹6 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபைனல் டிவிடெண்டாக. அடுத்தது வந்து 361 வாம் அப்படிங்கிற அந்த கம்பெனி ஒரு ₹6 டிவிடெண்ட், அதாவது ஏப்ரல் 27 டேட்டுக்கு ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏபிபி இந்தியா அவங்களுமே வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ₹29.59 எப்போனா ஏப்ரல் 30. அடுத்தது இந்துஸ்தான் ஜிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ₹11 டிவிடெண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இங்கே உங்களுக்கு கார்பரேட் அஃபேர்ஸில் வருது. அதோட நேற்றுக்கு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு சண்டே ஸ்பெஷல். எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்சிடர் 5 கொடுப்போம். அது நம்மளால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பண்ண முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 3 மணி வரைக்குமே வார் ரூம் கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்து கம்யூனிட்டி பீப்புளெலாம் கூட பேசிகிட்டு இருந்தீங்க. 2:55 கிட்டத்தட்ட வார் ரூம் கடைசியாக முடிக்கும் போதான டைம். அதனால் என்னால் வந்து ஃபாலோ பண்ணி முடிக்க முடியல. எனிவே இந்த வாரத்துக்குள்ளே நான் கன்சிடர் 5 கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துறேன். இந்த வீடியோ வந்துடும். இன்னும் நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. வார் ரூம் மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் நமக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ நம்ம ஜாயின் பண்ணுங்கள், பேசுவோம் நிறையா. ஓகே. நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம். அவங்க லைஃப்பில் வந்து பெஸ்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.